அரசு பேருந்து கட்டணம் குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கருத்து தெரிவித்துள்ளார். அதில் தமிழ்நாட்டில் அரசு பேருந்து கட்டணம் உயராது என்பதால் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் நீதிமன்றம் சென்றுள்ளதாக கூறினார். டீசல் விலை உயர்வுக்கு ஏற்ப பேருந்துகளின் கட்டணத்தை உயர்த்த நீதிமன்றத்தில் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ளதாக கூறினார். இந்நிலையில் பேருந்து கட்டண உயர்வு குறித்து அரசு போக்குவரத்து கழகங்கள், தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களுடன் கலந்தாலோசித்து 4 மாதங்களில் முடிவெடுக்கும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. 2 நாட்களாக குறிப்பிட்ட சில ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் தமிழகத்தில் பேருந்து கட்டண உயர்வு என்ற ஒரு செய்தி பரவலாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த செய்தி தவறானது. தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தங்களுக்கான பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள். அப்படி நீதிமன்றத்தை அவர் நாடியிருக்கின்ற நேரத்தில் நீதிமன்றம் இது குறித்து மக்களுடைய கருத்தை கேட்டு ஒரு தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறிவுரை வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் மக்களுடைய கருத்து கேட்பு நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தனியார் பேருந்து உரிமையாளர்களுடைய வழக்கின் அடிப்படையில் அவருடைய பேருந்துக்கான கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று இந்த கோரிக்கை நீதிமன்றத்திற்கு வந்திருக்கின்ற காரணத்தினால் நீதிமன்ற நடவடிக்கையினால்தான் இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுகிறது.